நண்டு கிரேவி குட்டி பையனோட விளையாடின்னு இருக்காங்க மருமகன். நண்டு கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எப்படி மாய் மீராமை எப்படி இருந்துச்சு நண்டு கிரேவி? நண்டு கிரேவி சூப்பரா இருந்துச்சு. அப்படியே செட்டிநாடு மாதிரி இருந்துச்சு. சரி, நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். நான் பண்ற என்வி சமையல் நல்லா இருக்குமா, எங்க ஒய்ஃப் பவானி அம்மா பண்றது நல்லா இருக்குமா? அம்மா பண்றது நல்லா இருக்கும். இல்ல லேடிஸ் தான் சப்போர்ட் பண்ணுவோம். அழுகுறான் இப்போ பால் கொடு. எங்கள் மருமக எப்போவுமே எங்கள் ஒய்ஃபு தான் சப்போர்ட்டு. எனக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். நீ பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நீ பண்ணது நல்லா இருக்குன்றாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு குருமா, எனக்கோசரம் எறா கிரேவி, தக்காளி ரசம். இது நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள், வாங்க சாப்பிட்லாம். என்ன இருந்தாலும் என் மருமக இவங்க சமையல் தான் நல்லா இருக்குன்றாங்க. பார்த்தீங்களா? இப்போ நன்றி கிரேவி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. சாப்பிட்டே சொல்லு யார் சமையல் நல்லா இருக்கும், அம்மா சமையல் தான் நல்லா இருக்குன்றாங்க. அம்மா கை பக்கம் யாருக்கு வரும்? ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? இன்றைக்கி பையன் இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருக்கான். ஸோ இன்றைக்கி நண்டு கேட்டான். டேடி இருமலாக இருக்குது, ஜலதோஷமாக இருக்குது, நண்டு பண்ணுங்கன்னு சொன்னான். சரி சொல்லிட்டு நண்டு பண்ணுறது இப்போ தான் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அங்கே போய் கடையில் போய் வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஃபோன் சுத்தமாக சார்ஜ் இல்லை, சார்ஜில் போட்டு போயிருந்தேன். அதனால் நண்டு வாங்கிட்டேன். இன்றைக்கி நண்டு 1 கிலோ 350 ரூபா. நான் அரை கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். நண்டு 1/2 கிலோ நண்டு வாங்கினேன். ஜஸ்ட்டு ஒரு 175 ரூபா. ஜஸ்ட் இல்லை, அதிகபட்சம் தான் 175 ரூபா நண்டு வாங்கிட்டேன். இப்போது அது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குருமான்னு வச்சுங்களேன். நண்டு கிரேவி சொல்லலாம், குருமா கூட வச்சுக்கலாம். துவக்கலாம். மருமக குழந்தைய குளிப்பாட்ட போகிறாங்க. ஓகே, குழந்தை கொஞ்சம் இருக்காங்க. என்ன பண்ண சொல்லிட்டாங்க, டாடி நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. என் மருமக கூட நான் அப்பா தானே கூட, அப்பா நீங்கள் பண்ணுறீங்கப்பான்னாங்க. சரி நானும் பண்ணலான்ட்டு. அது குருமான்னு சொல்லிக்கலாம், இல்லாட்டி கிரேவின்னு சொல்லிக்கலாம். தேங்காய் ஊற்றினா குருமா, ஊற்றலாம் கிரேவி. இப்போ சரி நம்ம பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எடுத்துருக்கேன். நண்டு காமிக்கிற ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது அப்படியே இருக்கும். உங்களுக்கு காமிச்சிடறேன் நண்டு எப்படி இருக்குன்ட்டு. அது என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன், என்னென்ன போட்டிருக்கேன்ட்டு. நான் செய்கிறது பிரம்மாண்டமாக இருக்காது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதில் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு ரெண்டு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இது வறுத்து வச்சிட்டேன். அதாவது மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் தனியா வறுத்து பொன்னிறமாக எடுத்து கொஞ்சம் ஆடுற மாதிரி வச்சுட்டேன். எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நான் மொத்தம் போட மாட்டேன். இது ஒரு டப்பால் எடுத்து வச்சு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுப்பேன். இந்த பாருங்கள் நண்டு 1/2 கிலோ கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். சரிங்களா? அடுத்து 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வைக்கலன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகும். நேற்று ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், அண்ணா நான் எத்தனையோ யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன்னா, பட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் சவுண்டு கிளியராக இருக்கும், பிக்சர் சிஸ்டம் கிளியராக இருக்கும், நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் உங்களது எதுவுமே இல்லைனா கூட உங்கள் வீடியோ எனக்கு பார்க்குறது அவ்வளோ பிடிச்சிருக்கு, உங்கள் வீடியோவுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லியிருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நம்மளது ஒரு பயங்கரமான கேமராவோ இல்லாட்டி மியூசிக்கோ எஃபெக்டோ ஒன்றுமே இருக்காது. வீட்டில் என்ன இருக்கோ நான் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். அது நிறைய பேர் பிடிச்சிருக்கு, பார்க்குறாங்க. தேங்க்யூ. நான் வீடியோ எடுக்க கூட ஷேக் ஆகிட்டே தான் இருக்கும். கடாய் ஷேக் ஆகும், கை ஷேக் ஆகும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கிட்ட பேசிட்டப்போ நல்லாவே சூடாகிடுச்சு. 2 வெங்காயம் சரிங்களா? இப்படி ஷேக் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி ஷேக் பண்ணுவேன். அதெல்லாம் போட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தான் கிரேட். நல்லா ஒன்றும் கிடையாது. ஸோ 4 பச்சை மிளகாய் நீங்கள் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிறதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் உப்பு போட நல்லா வதங்கிடும். ஒன்ஸ் நான் இந்த உப்பு போட்டேன்னா இப்போ நான் உப்பே போட மாட்டேன். ஓரளவு கண்ணு பார்த்து கை வாசிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாகட்டும். உப்பு போட்டது குயிக்காக வந்துடும். சாதி வதங்கிடும். வதங்கின வருது. அப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை நம்ம உடைக்கலாம் கொஞ்சம்.
இந்த பச்சை மிளகா நல்லா தாமி போட்டுருங்க. அது வந்து விதை வெளியே வந்துச்சுன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுருவோம். இது நல்லா வதங்கட்டும். வந்து நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடுச்சு, பச்சை வாசனை. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். மஞ்சள் தூள் பண்ணி போகிறேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 2 பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போடு மஞ்சள் தூள் போடு. நீ குழந்தை புளி போட்டணும் இல்லை போதும் போதும். இது நல்லா வதங்கணும்னா மூடி வச்சிடலாம். மூடி வச்சா நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகிடும். அம்மாடி இது ஒரு 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். நல்லா இது ஆறிடுச்சு. ஆறின போகிறோம் அரைச்சி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஓகேவா? அரைச்சிருக்கோம் பாருங்க. ஓகே, இந்த மாதிரி. இப்போ இதை சின்ன டப்பா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்பப்போ தேவையோ அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டெய்னரில் எப்படியோ நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈரம் படாமல் நம்ம இதில் வந்து 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ 3/4 ஸ்பூனோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது அவ்வளோ ஒரு செட்டிநாடு வாசனை அப்படியே பயங்கரமாக வரும். எப்படி வருது வாசனை? ரைட், ஓகே. இது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அந்த அம்மா நல்லா வதங்கிடுச்சு. ரைட், ஓகே. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி கூட மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது பண்ணால ஃப்ரெஷ் ஆகிடும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அப்படி கை ஸ்டேட் பின்னாடி ஆகும். நண்டு போட்டுக்கலாம். நண்டு போட்டு இதை கொஞ்சம் கட்டி விடு. நல்லா கட்டி விடணும். அந்த இஞ்சி பூண்டு வந்து தக்காளி வெங்காயம் அது எசன்ஸ்லாம் இதில் ஊடுற மாதிரி. இதுவே தண்ணி வரும். ஆமாம், இதில் தண்ணி வரும். தண்ணி ஊற்றிட்டாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணலாம். கரெக்டாக 1 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்த்துட்டேன். நல்லா வெந்துருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இது ஒரு 3/4 ஸ்பூன் நம்மளுக்கு மசாலாக்கு ஏற்ற மாதிரி 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப போட்டாலும் பயங்கர கரம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து 1.5 ஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு தூள். அப்படி இல்லையா 1 ஸ்பூன் பெயின் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுங்க. இதை வந்து நல்லா கட்டி விட்டுடலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க போடணும். நம்மளுடைய சமையல்லாம் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் இல்லையா? சொல்லுங்கள் கமெண்ட்டில். நம்ம சமையல் ஈஸியாக இருக்கா இல்லாட்டி கஷ்டமாக இருக்கான்ட்டு. 2 வெங்காயம் 2 தக்காளி எவ்வளோ வேலை முடிக்கலாம் தெரியுங்களா? வீட்டில் ஒரு 4-5 பேருக்கு. ஸோ இது வதங்கட்டும். நம்ம 1 கிளாஸ் தண்ணி இந்த கலக்கு கொஞ்சம் நம்ம குழம்பாகணும் இல்லையா, நம்ம குருமா மாதிரி இருக்குதுன்னு நல்லா கலந்துக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது நல்லா வேகணும். வேகிறப்போ வாசனையும் நல்லா வரும். ரைட், ஓகே. அப்படியே மூடி வச்சுரு. இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு. அப்பப்போ திறந்து பார்த்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள். ரைட், ஓகே. மூடி விட்டா பண்ணலாம். கிளியர் பார்த்து இந்த பக்கம் என்ன இருக்குன்னா எங்கள் ஒய்ஃப் பண்ணுறாங்க. எறா தொக்கு பண்ணுறாங்க. கிரவே எறா தொக்கா 2 ஒன்று தானே. இது எனக்கு நண்டு எனக்கு சாப்பிட தெரியாது, செய்ய தான் தெரியும். சுத்தமாக கையை தொடமாட்டேன் நான். எனக்கு அந்த நண்டு பிடிக்காது. எனக்கோசரம் கொஞ்சோண்டு தக்காளி 2 தக்காளி 2 வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு எறா வாங்கி வந்தேன். அது இன்றைக்கி கிலோ எறா வந்து 400 ரூபா. 6 கிலோ வாங்கி வந்தேன் 200 ரூபாய்க்கு. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் வறுத்து கொடுத்துட்டு மீதி நைட்டுக்கு எடுத்து வச்சுருவாங்க. என் பையன் வந்து ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ரைட், ஓகே. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இந்த பக்கம் எறா உங்களாம் நண்டு பிடிக்குமா? நண்டு பிடிக்காத யாரா இருக்காங்களா? 2 பேர் மேட்ச். எனக்கு ரெட் கலரில் இருக்கும். இப்போ தான் கவனிக்கிறேன். நண்டு இருக்குல்லே ரொம்ப டேஸ்ட்டு. பட் அதோட டேஸ்ட் நான் நினைக்கிறேன் எறாவாக இருக்கும்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நண்டு டேஸ்ட்டாக இருக்குமா எறா டேஸ்ட்டாக இருக்குமா? உங்களுக்கு தான் இல்லையா? எறா தான் டேஸ்ட்டு. ஆனால் நண்டு வந்து வாசனை நல்லாயிருக்கும். நண்டு வந்து இப்போ நான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினா வேறு லெவலில் இருக்கும். அந்த கிரேவி மட்டும் எனக்கு சாப்பிட பிடிக்கும். நண்டு ஆக்சுவலாக எனக்கு சாப்பிட தெரியாது. மீனும் சாப்பிட மாட்டேன். எனக்கோசம் எறா செய்கிறேன். நான் வேணாம் நான் டயட்டில் இருக்கேன். நான் பரவாயில்ல எறா சாப்பிட்டுட்டாங்க.
நீ இறா கூட சாப்பிடணும், டயட்லாம் இருக்கும். இது என்ன பண்ணுறது? நீ சாப்பிடணும். வாங்க நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரலாம். எண்ணி வந்து வெஜிடேரியன் வந்து என் ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க. நான் வெஜிடேரியன் நான் பண்ணுவேன். நீ நண்டு வந்து என்ன பண்ண சொல்லிட்டாங்க மருமங்க, குருமா மாதிரி பண்ணுப்பான்ட்டாங்க. சரி பண்ணிட்டா போச்சு, என்னென்னவோ பண்ணிட்டோம். இது பண்ண மாட்டோமா? ஓகே, இப்போ திறந்து பார்க்கலாம். ஓரளவு திக்காக இருக்கு பாருங்கள். இப்போ திக்காகிட்டு நண்டு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ லைட்டாக ஒரு கலக்கி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி லெவலில் நம்ம அந்த மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு எல்லாம் வாசனை போடிச்சு. இப்போ திக்காய் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அரைச்சி வைக்கிற தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஒரு 4 பத்துன்னு வச்சிங்களேன். ஓகே, இந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டேன் இல்லையா, அப்புறம் உப்பு போடல. நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு ஜாஸ்தி தான் போட்டுக்கலாம், கம்மியாக இருந்தால் அதிகமாக இருந்தால் வேண்டாம், கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு செட்டிநாடு நண்டு குருமா கிடச்சிடுச்சு. இந்த தேங்காய் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், நல்லா பரப்பி விட்டுட்டு கரெக்டாக 30 செகண்ட் மேலே வேண்டாம், கரெக்டாக 30 செகண்டு கொதன்னு கொதிக்கிட்டோம். அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். மூட வேண்டாம் மூடாமல் அப்படியே வச்சுட்டுருக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. சைட்லலாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மூடி வைக்க தேவையில்லை. இப்போது கொத்தமல்லி தூவிடலாம். கொத்தமல்லி தூவிட்டு பாகத்தி எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குங்களா? இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து என்னோடய ஒய்ஃபோடைய ப்ரிப்பரேஷன் எறா தொக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட. இந்த பக்கம் நண்டு கிரேவி நான் பண்ணது, எறா தொக்கு அவங்க பண்ணது. 2 பேரில் யார் பண்ணது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஓ முடிக்கலையா? முடி என்ன கொத்தமல்லி போட போகிறா அதில், அவ்வளோதானே? சரி போட்டு சொல்லு. பார்க்குறது யார் லுக் லைக் யார் லுக்ஸு வெரி எம்மியாக இருக்குன்ட்டு. கிரேவி மாதிரி பண்ணிட்டியா? ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும். ரசம் வைங்க. ரசம் என்ன ரசம்? தக்காளி ரசமா பூண்டு ரசமா? தக்காளி விலை கம்மியாக இருந்தால் போதும். தக்காளி ஊறுக்காய், தக்காளி ரசம். நண்டு கிரேவி குட்டி பையனோட விளையாடின்னு இருக்காங்க மருமகன். நண்டு கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எப்படி மாய் மீராமை எப்படி இருந்துச்சு நண்டு கிரேவி? நண்டு கிரேவி சூப்பரா இருந்துச்சு. அப்படியே செட்டிநாடு மாதிரி இருந்துச்சு. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நான் பண்ணுற என்வி சமையல் நல்லா இருக்குமா, எங்கள் ஒய்ஃப் பவானி அம்மா பண்ணுறது நல்லா இருக்குமா? அம்மா பண்றது நல்லா இருக்கும். ஓகேங்களா? லேடிஸ் தான் சப்போர்ட் பண்ணுவோம். அழுகுறான் இப்போ பால் கொடு. எங்கள் மருமக எப்போவுமே எங்கள் ஒய்ஃபு தான் சப்போர்ட்டு. எனக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். நீ பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இல்லை நீ பண்ணது நல்லா இருக்குன்றாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு குருமா, எனக்கோசரம் எறா கிரேவி, தக்காளி ரசம். இது நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள், வாங்க சாப்பிட்லாம். என்ன இருந்தாலும் என் மருமக இவங்க சமையல் தான் நல்லா இருக்குன்றாங்க. பார்த்தீங்களா? இப்போ நண்டு கிரேவி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. சாப்பிட்டே சொல்லு யார் சமையல் நல்லா இருக்கும், அம்மா சமையல் தான் நல்லா இருக்குன்றாங்க. அம்மா கை பக்கம் யாருக்கு வரும்? ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.